திமுக வேட்பாளர் பார்த்தீங்கன்னா பதிவான வாக்குகளில் பாதிக்கும் மேலான வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்றிருக்காரு. இந்த வெற்றியை எப்படி பார்க்குறீங்க? இது எதன் பொருட்டு இந்த வெற்றி சாத்தியமானதான் நினைக்கிறீங்க? அதான் நான் முதலே சொல்லிட்டேன். இது மகத்தான வெற்றி, தமிழக முதல்வர் அவர்களுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி, அன்னியூர் சிவா அவர்களுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி, புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற மாவட்ட பொறுப்பாளர் கௌதம் சிகாமணி அவர்களெல்லாம் ஆற்றிய பணி, அதேபோல் அவர் நியமித்த எங்களை நானும் ஜெகத்ரட்சகன் போன்றவர்களெல்லாம் சுற்றி சுற்றி இந்த வாக்கிய தலைவர் தெளிவாக சொல்லிட்டார். நான் திமுக ஆட்சியில் செய்த சாதனைகளை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள்னாரு. அதைத்தான் நாங்கள் சொன்னோம், அதைத்தான் நாங்கள்லாம் பிரச்சாரம் பண்ணோம். அதனுடைய விளைவாக மக்கள் இவைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு தான் இந்த வாக்கினை மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற செய்திருக்கிறார்கள். நாங்கள் எதிர்பார்த்ததான் இது இன்னும் கூட இருந்திருக்கணும். ஆக இந்த வாக்குகள் இவ்வளவு அளவிற்கு பெற்றிருப்பது மிகப்பெரிய வெற்றி என்று தான் நாங்கள் கருதுகிறோம். பாமக தொடர்ந்து 10.5 தொடர்பான பிரச்சாரத்தை பொதுமக்கள் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ அந்த பிரச்சாரம் எடுபடலை அப்படின்னு பார்க்குறீங்களா? அதை எப்படி கவனிக்கிறீங்க? அதுக்கு எங்கள் ஜெகத்ரட்சகனே நல்ல பிரச்சாரம் பண்ணார். 20% எம்பிசின்னு கொடுத்ததே திமுக ஆட்சி தான், கலைஞர் ஆட்சி தான் சொன்னார். அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அது அந்த மக்கள்கிட்ட அது 10.5%ங்கிறத விட அங்கே அதிகமாக இடஒதுக்கீடு இருக்கிற காரணத்தினால் இங்கே ஒன்றும் அதை பற்றி இது கிடையாது. அதை தான் சிவசங்கர் சட்டமன்றத்திலேயே போக்குவரத்துறை அமைச்சரும் தெளிவாக பேசியிருக்கிறார். ஆக அதெல்லாம் மக்களுடைய கருத்துக்களிலே கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அவங்க பண்ண எலெக்ஷன் கம்யூனலாக சொல்லி பார்த்தாங்க. அதுவும் இப்பொழுது எடுபடவில்லை என்பதை அவர்களே புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்களே எங்களுக்கு நிறைய வாக்களித்திருக்கிறார்கள். அதனால தான் இவ்வளோ பெரிய நீங்கள் சொன்ன மாதிரி 50%க்கு மேலே வந்திருக்குன்னு சொன்னால் எல்லோரும் சேர்ந்து அளித்த வாக்கு தான் என்பது உண்மை. அதான் நான் முதலே சொல்லிட்டேன். இது மகத்தான வெற்றி, தமிழக முதல்வர் அவர்களுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி, அன்னியூர் சிவா அவர்களுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி, புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற மாவட்ட பொறுப்பாளர் கௌதம் சிகாமணி அவர்களெல்லாம் ஆற்றிய பணி, அதேபோல் அவர் நியமித்த எங்களை நானும் ஜெகத்ரட்சகன் போன்றவர்களெல்லாம் சுற்றி சுற்றி இந்த வாக்கிய தலைவர் தெளிவாக சொல்லிட்டார். நான் திமுக ஆட்சியில் செய்த சாதனைகளை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள்னாரு. அதைத்தான் நாங்கள் சொன்னோம், அதைத்தான் நாங்கள்லாம் பிரச்சாரம் பண்ணோம். அதனுடைய விளைவாக மக்கள் இவைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு தான் இந்த வாக்கினை மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற செய்திருக்கிறார்கள். நாங்கள் எதிர்பார்த்ததான் இது இன்னும் கூட இருந்திருக்கணும். ஆக இந்த வாக்குகள் இவ்வளவு அளவிற்கு பெற்றிருப்பது மிகப்பெரிய வெற்றி என்று தான் நாங்கள் கருதுகிறோம். பாமக தொடர்ந்து 10.5 தொடர்பான பிரச்சாரத்தை பொதுமக்கள் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ அந்த பிரச்சாரம் எடுபடலை அப்படின்னு பார்க்குறீங்களா? அதை எப்படி கவனிக்கிறீங்க? அதுக்கு எங்கள் ஜெகத்ரட்சகனே நல்ல பிரச்சாரம் பண்ணார். 20% எம்பிசின்னு கொடுத்ததே திமுக ஆட்சி தான், கலைஞர் ஆட்சி தான் சொன்னார். அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அது அந்த மக்கள்கிட்ட அது 10.5%ங்கிறத விட அங்கே அதிகமாக இடஒதுக்கீடு இருக்கிற காரணத்தினால் இங்கே ஒன்றும் அதை பற்றி இது கிடையாது. அதை தான் சிவசங்கர் சட்டமன்றத்திலேயே போக்குவரத்துறை அமைச்சரும் தெளிவாக பேசியிருக்கிறார். ஆக அதெல்லாம் மக்களுடைய கருத்துக்களிலே கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அவங்க பண்ண எலெக்ஷன் கம்யூனலாக சொல்லி பார்த்தாங்க. அதுவும் இப்பொழுது எடுபடவில்லை என்பதை அவர்களே புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்களே எங்களுக்கு நிறைய வாக்களித்திருக்கிறார்கள். அதனால தான் இவ்வளோ பெரிய நீங்கள் சொன்ன மாதிரி 50%க்கு மேலே வந்திருக்குன்னு சொன்னால் எல்லோரும் சேர்ந்து அளித்த வாக்கு தான் என்பது உண்மை.